வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் பேரிச்சம்பழத்திலே கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காப்பர் சத்து, பொட்டாசியம் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் பெறலாம். இதன் மூலமாக உங்களுடைய உடலை நீங்கள் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாம், இதயத்தை பலப்படுத்திக்கலாம், எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். இது போல உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் பேரிச்சம்பழம் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. அதாவது எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணுது. எலும்புகள் வலுவிழக்கிறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு தேய்மானம் போன்ற மூட்டு வலி, அதுக்கப்புறம் எலும்பு உருக்கி போன்ற எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். உடலில் ரத்தம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம். சிலருக்கு உடலில் ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் அவங்க அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே ரொம்பவே ஸ்ட்ரெஸ், டென்ஷன், சோர்வாக இருப்பாங்க. ஸோ இவர்களெல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யலாம், வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். உடலில் ரத்தத்தினுடைய அளவை அதிகரித்து இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சோகை என்ற பிரச்சனையெல்லாம் இது கூட சேர்ந்து ரத்தம் சார்ந்த மற்ற வகையான பிரச்சனையுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு உண்டு. அப்படின்றதால இந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக கண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்கலாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்திற்கு போகிறதுக்கோ, வருவதற்கோ, படிக்கிறதுக்கு, மற்ற வேலைகளை கண்டிப்பாக நம்ம அவசியமாக செய்கிறதுக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போலாம் குழந்தைகள் ஆரம்பித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிக்கிட்டு சுற்றுறாங்க. அது அவங்களுடைய முக அழகியை கெடுக்குது, பார்வைகளை வெகுவாக பாதிக்குது. இதுக்கு காரணமே அவங்களுக்கு சரியான கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளாமல் போனது தான். இதனால சிலருக்கெல்லாம் கண் பார்வை மங்குறது, மாலை கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படும். தொடர்ந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். கண்புரை போன்ற கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே ஏற்படுவதை நீங்கள் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். இதயம் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி ஏற்படுதோ அது போல் இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனைகளாலும் பலரும் பாதிப்படைகிறாங்க. அதிக கவலை, டென்ஷன், மன அழுத்தம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருக்கிறது, இது போன்ற செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருந்திருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பினை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலாம் பேரிச்சம்பழம் கொடுக்கும். அப்படின்றதால இதய சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதை கியூர் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படாமல் இதய தசைகளை எல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இதயத்தினுடைய நன்மையை பாதுகாப்பதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் உடைய எலும்புகள் பலம் இழந்து காணப்படும். இவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து தேவைப்படுவதால தினமும் அவங்க 3 பேரிச்சம்பழங்களை கூட சாப்பிட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. 2 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தாலே போதும். உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சளி இருமலுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும். அண்ட் முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட்ல சுகரோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் போதுமான அளவு 2 பேரிச்சம்பழமோ அல்லது 1 பேரிச்சம்பழமோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு மருத்துவ அறிவுரையின் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த அணுக்களுடைய அளவை அதிகரித்து ரத்த சோகை
வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். எனவே உங்களுடைய உடல்ல ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்கிறதுக்கு தினமும் நீங்க 3 பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்கன்னா போதும். தினமும் நீங்க பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் உங்களுக்கு மேம்படும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே நீங்க எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு சீராக வைத்துக் கொள்ளும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரும்போது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். இதனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ பிபி உங்களுக்கு அதிகமாயிட்டாலும் உங்களுக்கு வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பேரிச்சம்பழத்தை கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து மருத்துவ பரிந்துரையின் பேரில் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொண்டு வரும்போது பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைப்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. பேரிச்சம்பழத்தோடு நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஞாபக சக்தி உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். கை கால்கள் உடம்புகள் இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து குணமாயிடும். பேரிச்சம்பழம் வந்து செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து தொடர்ந்து தினமும் வந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளித்து குடல் புற்றுநோயை வரக்கூடிய அபாயத்தை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால கண் பார்வை கோளாறுகளும் உங்களுக்கு வந்து நீங்கும். விட்டமின் ஏ குறைவால் தான் இப்போ பல பேருக்கும் வந்து கண் பார்வை மங்கலாகும். அப்போது இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் உங்களுக்கு சிறந்த மருந்து. எனவே தொடர்ந்து நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் அந்தளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இப்போ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு, அதுக்கப்புறம் இதயம் சார்ந்த அந்த இதய தசைகள் பலவீனமாகுவது அல்லது பக்கவாதம் போன்ற எந்த அபாயம் இல்லாமல் இதயத்தையும் நீங்கள் நலமோடு வந்து பார்த்துக்கலாம். எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, எலும்புகள் சார்ந்த பிரச்சனையான பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கும் பேரிச்சம்பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து தான். ஸோ அப்போ கால்சியம் சத்து வளமான அளவில் உங்களுக்கு கிடைக்கும் போது எலும்புகளையும் நரம்புகளையும் உங்களுடைய பற்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்திக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் உங்களுடைய உடலை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழ்வதற்கும் ஸ்ட்ராங்காக உங்களுடைய உடம்பை வச்சுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நிறைய பன்மடங்கு மருத்துவமைகளை கொடுக்கும். உடல் பலமாக வேண்டும் என்று நினைக்கிறவங்க, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்து உடல் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிறவங்களாம் தன்னுடைய உடம்பு மீண்டும் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடலாம். இது பன்மடங்கு உதவி புரியும், நரம்புகளையும் வலுப்படுத்தும். எனவே பேரிச்சம்பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.